தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். இப்போது பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. ஷியாக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய சன்னிகளுக்கும் போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் IRGC தான் சொல்லிட்டு இப்ப பஹ்ரைன் என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, ஷியாக்களை ஆட்சியில அமர்த்தணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. அப்படி பண்ணுனா பஹ்ரைன் என்ன ஆயிரும், ஈரானுக்கு சாதகமா வந்துரும். அப்படி இல்லாட்டினா பஹ்ரைனை பயன்படுத்தி அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் ஈரானை என்ன பண்ணாங்க, அடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அங்க தளங்களை அமைச்சாங்க. எப்படி ஈராக் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கோ அந்த மாதிரி பஹ்ரைனும் ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக IRGC பஹ்ரைனுக்குள்ள இப்ப கலவரத்தை தூண்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, அது என்ன ஆக போகுது, இந்த கலவரத்தினால அடுத்தபடியாக ஷியாக்கள் ஆட்சிக்கு வருவாங்களா, ஷியாக்களுடைய கை ஓங்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவ பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடத்த கொடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் ஈரான்ல கலவரத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த கலவரம் ஓயும் போது என்ன பண்ணாங்க, குறைச்சாங்க. இப்ப அதனுடைய தொடக்கமாக அதனுடைய ஒரு கண்டினியூவேஷனாக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ச்சியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் அண்டை நாடுகளை அடிச்சாங்க. இப்ப ஈரான் அண்டை நாடுகள்ல கலவரத்தை கொண்டு வராங்க. மத்திய கிழக்கே ஒரு நிம்மதி இல்லாம போச்சுன்னு தான் சொன்னோம். ஒரு அமைதியா இருந்த நாடு இப்ப ரொம்ப என்ன ஆயிடுச்சு, பாதுகாப்பற்ற அளவுக்கு ஆயிட்டு இருக்கு. முதல்ல வெளிநாட்டுக்கு போறவங்க கூட இப்ப அரபு நாடுகள்கிட்ட போகணும், அங்க வேலைக்கு போறாங்க, அங்க மேரேஜ் ஆகி போறாங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த ஈரானுடைய போரும் அமெரிக்கா இஸ்ரேல அடிக்கிறதுன்னு தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அரபு நாடுகள்ல கொண்டு வந்திருக்கு. இத ஒரு பக்கம் விட்டா இன்னொரு பக்கம் குவைத்திலயும் சரி பஹ்ரைன்லயும் இரண்டுலயுமே தாக்குதல் நடந்திருக்கு. பஹ்ரைன்ல கலவரமும் நடந்திருக்கு, தாக்குதலும் நடந்திருக்கு. உடனே உங்களுக்கே தெரியும், குவைத்தும் பஹ்ரைனும் அடுத்தடுத்து கண்டனங்கள் தான் வெளியிடுறாங்க. வேற எதுவும் அவங்களால பண்ண முடியாது. ஏன் குவைத்தையும் பஹ்ரைனை அடிச்சாங்கன்னு சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க, எங்களுடைய குசம் தீர்வு, அதாவது ஈரானுடைய ஒரு குசம் தீவு ஐலாண்ட 2 அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா பஹ்ரைன் மற்றும் அங்க இருக்கக்கூடிய குவைத்து இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்கள் அழிக்கப்பட்டிருக்குது, தாக்கப்பட்டிருக்கு. ஆனா அமெரிக்கா மறுத்துட்டு இருக்காங்க. பாக்கலாம், நாங்க தடுத்துட்டோங்கிறாங்க. இவங்க இல்ல நாங்க அடிச்சிட்டோம், அது சக்சஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து 2வது இன்னைக்கு லெபனானுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு பெரிய வார்த்தை முதல் வந்துச்சு. எப்பயுமே ஈரானுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நடுவில் தானே வரும். எங்கிருந்து லெபனானுக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, லெபனான்ல போற நிறுத்துங்கன்ட்டு ஈரான் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இல்லக்கா நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்களா. உடனே இன்னைக்கு லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்க உங்களை பத்தி மட்டும் பேசுங்க, எங்களை பத்தி எல்லாம் பேசாதீங்க, உங்க தேவைக்காக எங்க நாட்டை இழுக்காதீங்க, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், உங்களாலதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்ல கடைசியா ஈரானுடைய இன்னைக்கு பெசக்சியான் அவர்கள் கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க, உங்க மக்களை நாங்களா அடிச்சோம், உங்க இடத்துல இருக்கிற மக்களை காலி பண்ண வச்சது நாங்களா, உங்க நாட்டை நாங்க தான் அழிச்சுமா, இதெல்லாம் எதையுமே யோசிக்காம உங்க ராணுவத்தை அழிச்சிருக்காங்க, மக்கள் அழிச்சிருக்காங்க, இடத்தை அழிச்சிருக்காங்க, வளங்களை அழிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க கொஞ்சமாவது உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும், மக்களுக்கு அந்த நாட்டுக்கு உண்மையா இருந்தாதான் அங்க சமாதானத்தை கொண்டு வர முடியும். உங்களால அந்த மாதிரி இருக்க முடியல, நாங்களாவது அதை செஞ்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், எங்களை குறை சொல்றீங்களான்னு சொல்லிட்டு பெசக்சியான் அவர்கள் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நோக்கி கேட்டிருக்காங்க. இப்ப லெபனானுடைய கவர்மெண்ட் ஈரான நுழையாதீங்க, எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், பேசாதீங்க எங்களை பத்திங்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஹிஸ்புல்லா என்ன சொல்றாங்க, லெபனானுடைய கவர்மெண்ட் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட்ட பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க, அவங்க சூழ்ச்சி செய்யக்கூடியவங்க தான் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுதான் பிரச்சனை. லெபனானுக்குள்ள 2ஆ இருக்கிறாங்க, ஒன்னு கவர்மெண்ட், இன்னொன்னு ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லாவுக்கு ஈரான் சப்போர்ட், கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரேல் சப்போர்ட். இதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானும் லெபனானும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாகவே லெபனானுடைய கவர்மெண்ட் ஈரானை தலையிட வேணாம்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வெளிப்படையா பேசிட்டாங்க, உங்களாலதான் பிரச்சனைட்டு. அதுக்கு இவங்க நாங்களா பிரச்சனை பண்றோம், இஸ்ரேல் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா லெபனானுடைய போராளி குழு சொல்லிட்டாங்க, நாங்கெல்லாம் ஆயுதத்துக்கு கீழே போட்டு சரணடைய மாட்டோம், இஸ்ரேல்கிட்ட போய் பேச்சுவார்த்தைன்னு நீங்க போய் எதை பேசிட்டு வரீங்க, இனிமேல எங்களுடைய குரூப்பே இருக்காது, ஆயுதங்களும் எடுக்க மாட்டோம்னு பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. நீங்க போய் பேசுறது முக்கியம் இல்ல, அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துறது நாங்க தானே, நாங்க செயல்படுத்த மாட்டோம்னு இருக்காங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே 2 விதமான கருத்தோட போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது. லெபனான் பேச்சுவார்த்தையும் இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய போராளி குழு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட் போராளி குழுவை நாங்க அடக்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல போற நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களாங்கிற பெரிய கேள்வியோட தான் இப்ப லெபனான் விவகாரம் போயிட்டு இருக்கு. அடுத்து அஜர்பைஜானை பத்தி பார்த்தே ஆகணும். அஜர்பைஜான் உங்களுக்கே தெரியும், துருக்கியில இருக்குது. துருக்கி பாத்தீங்கன்னா
அப்பப்ப வந்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இஸ்ரேலை திட்டுற மாதிரியே திட்டுவாங்க. ஆனா இஸ்ரேலுக்கு பிசினஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டீலிங் எல்லாம் வச்சுட்டு ரகசியமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்களை கூட கடத்தியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜர்பைஜான் அதே காரியத்தை தான் பண்ணிச்சிருக்காங்க. அஜர்பைஜானுடைய நிலப்பரப்பும் ஈரானுடைய நிலப்பரப்பும் வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லை பகுதிகள் வந்து ஷேர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அஜர்பைஜானுடைய வழியாக ஈரானை வந்து இந்த போர்ல வந்து தாக்கியிருக்காங்க கூடிய தகவல் வந்திருக்கு. ஒண்ணு, உளவு விமானங்களே அந்த எல்லையில இருந்து அனுப்பி உளவு தகவலை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது, அங்கிருந்து ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து என்ன பண்ணிருக்காங்க, எல்லா தகவலையுமே வந்து கொடுத்திருக்காங்க, இடத்த கொடுத்திருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நீங்க CNN ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு சத்தியம் பண்றாங்க அஜர்பைஜானு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்கள்லாம் பார்க்கும்போது CNN சொல்றது வந்து உண்மையா தெரியுது. CNN வந்து அஜர்பைஜான் மேல வீணா பழிய போறதுக்கான அவசியம் இல்லாம இருக்குது. அப்ப அஜர்பைஜான் தான் அந்த காரியத்தை என்ன பண்ணிருக்காங்க, இந்த தடவை பண்ணிருக்காங்க. எல்லா அண்டை நாடுகள்னு சொல்லிக்கிறாங்க, முஸ்லீம் நாடுகள்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மாத்தி மாத்தி விழுந்து விழுந்து வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு தெரியல. இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷியா சன்னி கொள்கை வந்து முக்கியமா இருக்கு. அப்படி பார்க்கும் போது அந்த யூதர்களை சேர்த்திக்கிறதுக்கு இவங்களை சேர்த்திக்கலாம். ஈராக்க அதுக்கப்புறம் வந்து ஏமன் எல்லாம் இவங்க சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா ஈரானை வந்து பாத்தீங்கன்னா ஈரான், ஏமன் இவங்க எல்லாம் வந்து ஷியா கொள்கைங்கிறதுனால சேர்த்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய UAE, சவுதி, பஹ்ரைனு, அஜர்பைஜானு இவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈரானை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஷியா சன்னின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குறாங்க. ஆனா போய் யூதர்களை மட்டும் சேர்த்திக்கிறாங்க. அதனுடைய விளைவுதான் இந்த மாதிரி துரோகம் எல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. ஈரான் இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரொம்ப நாளா நட்போடு தான் இருந்துட்டு இருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய முன்னாள் பிரதமர் வந்து இறந்ததே வந்து அஜர்பைஜான்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு வரும்போதுதான். ஏற்கனவே சந்தேகம் இருக்கு, இஸ்ரேல் அதுல பின்னணியில இருந்திருப்பாங்களான்ட்டு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்தா கண்டிப்பா அந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு தான் என்ன தோணும், ஈரான்ல இருக்கிற எல்லாருக்கும் தோணும். கடைசியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் மேல வந்து வார் கிரைம் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அதனால பிரான்ஸ் மேல இஸ்ரேல் செம கோவத்துல இருக்காங்க. பொதுவா லெபனான் பஞ்சாயத்துல வந்து பிரான்ஸை சேர்த்திப்பாங்க. ஆனா இந்த தடவை பிரான்ஸ் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வார் கிரைமை எப்படி நீ என் மேல போடலான்ட்டு. ஃபர்ஸ்ட் இவங்க எதுக்கு வார் கிரைம் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் பென்குரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணி வச்சாரு, புளோட்டிலா கப்பல்ல வந்த பொதுமக்கள், அதாவது வந்து பொது சேவை பண்ண வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாத்தையுமே கைது பண்ணி அவங்கள முட்டி போட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, நாடு கடத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்ய வந்தவங்களை போட்டு இப்படி பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பிரான்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இவங்கள வந்து வார் கிரைம் போட்டாங்க. உடனே வார் கிரைமா போடுறேன்னு சொல்லிட்டு லெபனானுடைய பேச்சுவார்த்தையில வந்து பிரான்ஸவே இணைத்துக் கொள்ள மாட்டேங்கிறாங்க. பிரான்ஸ் வேற அப்பப்ப எங்களை இணைத்துக்கோங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் நடந்தாலுமே இந்த தடவை வந்து பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் வரலாறு காணாத ஒரு நஷ்டம் தான் சொல்லப்படுது. இவங்க போர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்தா ஈரான் கையில தான் வந்து ஸ்ட்ராங்கான சைடா இருந்துட்டு இருக்கு. ஈரான் தான் வந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இப்ப இது வந்து பார்த்தா இஸ்ரேல்கிட்டயே வந்து கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த போரை நிறுத்துறது, சமாதானம் பேசுறது எல்லாமே ஈரான் தான் வச்சிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க வந்து இஸ்ரேல் லெபனான்ல போரை நிறுத்தாம நாங்க பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம்ட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்கா நீங்க அவங்களை நிறுத்த சொல்லாம எங்கள்கிட்ட வந்துடாதீங்கன்ட்டாங்க. இந்த மாதிரி இஸ்ரேலையும் அமெரிக்காவும் கடந்த 50 வருடமாக யாருமே இப்படி என்ன பண்ணதில்ல, ரூல்ஸ் போட்டதில்ல, நெருக்கடி கொடுத்ததில்ல. மாசக்கணக்கா அதை வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. அரபு நாடுகள்லாம் வந்து நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. வரலாற்றையே மாத்துற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஈரான் இந்த தடவை இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்திருக்காங்க.